ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்க்குற எல்லா டேட்டாவுமே என்எஸ்சி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண டேட்டா. இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது, வேர்ல்டு எக்கானமி எப்படி இருக்குது, அது எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண டேட்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம். இந்த வீடியோவில் என்எஸ்சியோட மேகசின் பற்றி பார்க்கலாம். ஸோ எவ்ரி மந்த்க்கு என்எஸ்சியிலேருந்து இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட் பல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, எல்லா டேட்டாலும் அனலைஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் எப்படி ஃபைனான்ஷியல் செக்டார்ஸ் இருக்குது, பாண்ட் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸு, அப்புறம் என்ன நிலைமையில் இருக்குது, நம்மளோட மார்க்கெட்ஸ் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, எந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக என்எஸ்சி வந்து எவ்ரி மந்த் அவங்களோட வெப்சைட்லேயே விடுவாங்க. இங்கே என்எஸ்சி இந்தியா போயிட்டிங்கன்னா, இதில் ரிப்போர்ட்ஸில் போயிட்டிங்கன்னா அண்டர் ரிசர்ச்சில் உங்களுக்கு வந்து மே மந்த்க்கானது விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 370 பேஜஸ் இருக்கும் இந்த ரிப்போர்ட்டில். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். கம்ப்ளீட் இந்தியா மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியலாக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவிலேருந்தே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளால் 370 பேஜஸும் படிக்க முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏஐ யூஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் மட்டுமே ரெட்ரீவ் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப்லேருந்து. அதுலேயுமே நிறையா டேட்டாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு 3 மந்த்ஸ், இந்த மந்த் இல்லை அடுத்த மந்த்துக்கான மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கும், இப்போ வரைக்கும் எப்படி இருந்துகிட்ருக்குங்கிறத வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில், இந்த ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரிப்போர்ட்டோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், படித்து பாருங்கள். இந்த மேகசினுமே இந்த மார்க்கெட் பல்ஸுமே நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டைம் இருந்ததுன்னா ஃபுல்லாமே படித்து பாருங்கள், நல்லா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரியல் எஸ்டேட்டை இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எதுலாக இருந்தாலுமே இந்த டேட்டாவை நீங்கள் மந்த்லி படிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் மெயினாக இருக்கிறது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஈரான் இஸ்ரேல் வார் பற்றி. அண்ட் ஆல்சோ ஆயில் ஷாக்கு, ஆயிலோட ப்ரைஸ் வந்து பேரல் $100 கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஆயில் ரிஸ்க் பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க், பிகாஸ் ஆஃப் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையும் ஏறிடும். ஸோ அது ஏறுறதுக்கு மீனிங் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் எப்படி இருக்குது. அப்புறம் ருப்பி வீக்கன் ஆகிட்டே வருது. இப்போது டாலர்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா $1 வந்து 95 கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட்டாக பேசியிருக்காங்க. அப்புறம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், இதில் வந்து FPIங்கிறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். ஃபாரினில் இருக்கவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 10 இயர்ஸாகவே எந்த நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பெரிய லெவலில் பண்ணல. ரொம்ப கம்மியான லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே செல் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. நம்ம இந்த வீடியோ எண்ட்லேயே பார்க்கலாம். அப்புறம் வந்து இதை செல் பண்ணுறதை யார் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். டொமெஸ்டிக் இன்வெஸ்ட்னால் நம்மள மாதிரி ஆட்கள் தான் ஹியூஜாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எம்எஃப் தான். ஏன்னா யார் கேட்டிங்கனாலும் எம்எஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹியூஜாக FPI செல் பண்ணுறத நம்ம ஆளுங்க தான் ஹியூஜாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டைல் பீப்புள்ஸ் லைக் அஸ். ஸோ இதில் வந்து இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ரோ இன்சைட் வந்து ஆயில் இஸ் த ரியல் ரிஸ்க். ஸோ இப்போது இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் க்ரூட் ஆயில். நம்மக்கிட்ட வந்து க்ரூடுக்கான எந்த ரிசோர்ஸஸும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இம்போர்ட் பண்ணி தான் கன்சப்ஷன் பண்ணுறோம். ஸோ வி ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் க்ரூட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, டிஸ்இன்ஃப்ளேஷன் ரேட் கட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ டிஸ்இன்ஃப்ளேஷன் கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டு. இப்போ இன்ஃப்ளேஷன்னா லைக் ஒரு ப்ராடக்டோட விலை ஏறிட்டே போகும், பணம் வீக்க குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரேட் கட்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் பேங்க்ஸு. நம்மளதில் வந்து RBI பண்ணுவாங்க. இதை பற்றி தான் மோஸ்ட்லி குளோபல் லெவலில் பேசிகிட்டு இருப்பாங்க, எந்த நாடு எடுத்துக்கிட்டிங்கனாலும்.
பட் இப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன மூவ் ஆயிருக்குன்னா, எனர்ஜி எப்படி இன்ஃப்ளேட் ஆயிட்டே போகுது, எப்படி நேச்சுரல் கேஸ் பிரைஸ் ஏறிட்டே போகுது, எப்படி வந்து ஆஸ்திரேலியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் பிரைஸஸ் ஏறிட்டே போகுது. யூரோப்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஏறிட்டே போகுது எல்லாமே. பிகாஸ் ஆஃப் திஸ் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்ஸ், ஈரான் இஸ்ரேல் வார் பத்தி. பட் இவங்க இதில ஈரான், இஸ்ரேல் பத்தி எந்த வேர்டுமே யூஸ் பண்ணல. எவ்ரிவேர் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் லிட்டரலி த வார் இஸ் ஹேப்பனிங் இன் கல்ஃப் கண்ட்ரீஸ். ஸோ மீனிங் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இப்போ ரேட் கட்ஸ் பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ கரண்ட்டா இருக்குன்னா 5 பாயிண்ட் சம்திங் இருக்குங்க. இந்தியால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ண முடியாதுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா வில் கெட் ஹர்ட். ஸோ ஃபார் ஷுர் இந்தியாலாம் ரொம்ப அடிபடும் அப்படிங்கிறத என்எஸ்ஏ அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவோட திங் வந்து கம்ப்ளீட்டாக க்ரூட் ஆயிலில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இன்ஃப்ளேஷன் மே ஸ்டே ஸ்டிக்கி. ஸோ அப் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ளேஷன் மே ஆல்சோ கோ அப் இந்த அப்கமிங் மந்த்ஸ், அப்கமிங் இயர்ஸ். ஸோ இந்தியாஸ் பிக்கஸ்ட் வல்னரபிலிட்டி வந்து க்ரூட் ஆயில், ருப்பி டிப்ரிஷியேஷன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு க்ரூட் ஆயில் அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறோமோ நம்ம டாலர்ஸில் தான் வாங்கணும். ஸோ டாலர்ஸ் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் ரிசர்வ்ஸ்லேருந்து தான் வரும். ஃபாரின் ரிசர்வ்ஸ்னால் இவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் யூஎஸ் கரன்சிஸ் நம்மகிட்ட இருக்கும். அதை வச்சு தான் க்ரூட் ஆயில் வாங்குவாங்க. அதை வந்து இப்போ வந்து டபுள் த ரேட் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் $50 per பேரல் இருந்துச்சு. இப்போ வந்து $100 இருக்குது. ஸோ அப்போ வந்து அவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா. ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நமக்கு ருப்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிப்ரிஷியேட் ஆகிட்டே ஆகும். அப்புறம் இம்போர்ட் பண்ணுறதுக்குமே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எவ்ரி ப்ராடக்ட் வி இம்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் அதோட இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக ஆகிட்டே போகும். இதில் கீ டேட்டா பார்த்துக்கிட்டிங்கன்னா ருப்பி கிராஸ்டு ₹95 பர் யூஎஸ்டி. ஒரு யூஎஸ்டி வந்து ₹95 சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் குட் ரைஸ் ஃபர்தர் பிகாஸ் ஆஃப் ஃபியூவல் அண்ட் ஆல்சோ எம்எஸ்பி ஹைக்ஸ். எம்எஸ்பி ஹைக்ஸ்னால் மினிமம் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. மினிமம் செல்லிங் ப்ரைஸ்னால் இப்போ நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் அதோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபார் எஸ்பெஷலி ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அது வந்து மினிமமாக இவ்வளோ தான் செல் பண்ணணுன்னு இருக்கும். அது வந்து எச்சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ கமாடிட்டி ப்ரைஸஸ் லைக் நீங்கள் கோல்டாக எடுத்துக்கலாம், இல்லை சில்வர் எடுத்துக்கலாம், இல்லை க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் கமாடிட்டி ப்ரைஸஸ் கண்டிப்பாக மேலே போயிட்டே இருக்குங்க. இது வந்து நீங்கள் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ட்ரேடிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இது ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஹையர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் போயிட்டுருக்க ஐஎன்ஆர் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போகும். பிகாஸ் ஐஎன்ஆர் இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ வீக் ஐஎன்ஆர் என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்ஐஐஸ்க்கு வீக் ஐஎன்ஆர் வந்து கம்ப்ளீட்லி டெட் அகைன்ஸ்டுங்க. எந்த அளவுக்கு ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறோம் அந்த அளவுக்கு அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ செல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹையர் இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் ஆர்பிஐ வந்து இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஹையர் இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் ஹையராக இருக்குது. ஸோ அப்போ வந்து ரேட் ஹைக் பண்ணுவாங்க. ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா ஈக்விட்டியில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாண்ட் மார்க்கெட்ஸ்க்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் மார்க்கெட்டோட ஓவரால் சென்டிமெண்ட்ஸ்னே வச்சுக்கோங்க. எப்போ வந்து நமக்கு ரேட் ஹைக் பண்ணுறாங்களோ ஈக்விட்டிஸை செல் பண்ணிவிட்டு பீப்புள் வந்து அதுக்கு மூவ் ஆயிடுவாங்க. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக கொடுக்குறாங்க, நான் எதுக்கு ஈக்விட்டியில் வச்சு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க பாண்ட் மார்க்கெட்ஸ்க்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ massive structural shift from domestic investors now dominate India. ஸோ நம்ம வந்து நிறைய இப்போ பீப்புள் ஷேர் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, பாண்ட் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு 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 டிக்கேடுக்கான சேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இல்லை 2015 அண்ட் 2013-12 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயே மோஸ்ட் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட பீப்புள் தான் அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி நீங்கள் ஒரு இப்போலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லோ வேஜ் ஒர்க்கிங் பீப்புளே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எஸ்ஐபி போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில். ஸோ எஃபிஐ ஓனர்ஷிப் ஃபெல் டு 17 years low. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணிகிட்டே வரதுனால
அவங்க வந்து சர்டைன் ஓனர்ஷிப் வச்சிருப்பாங்கல்ல. ஒரு சில கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5% வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து 17 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ, அதோட லோக்கு போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் அப்போ வந்து அந்த ஓனர்ஷிப் இன்னொருத்தன் வாங்கியிருக்கணும்லங்க. அது யார் வாங்குறாங்கன்னா, டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க. அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெறையா வாங்குறாங்க. யார்ட்டருந்து வாங்குறாங்கன்னா, எஃபிஐட்ட. எஃபிஐ எதுக்கு செல் பண்றாங்கன்னா, இந்தியாவோட கரன்சி வந்து டெப்ரிஷியேட் ஆயிட்டே போறதுனால. ஸோ இதில வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா, எஃபிஐ ஓனர்ஷிப் வந்து கரண்ட்டா 15.8 இருக்கு. அண்ட் டிஐ ஓனர்ஷிப் வந்து 19 இருக்கு. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓனர்ஷிப் வந்து 11% இருக்கு. கிட்டத்தட்ட 30% வந்து நம்மளோட டொமஸ்டிக் ஃபண்ட்ஸும், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே ஹோல்ட் பண்றாங்க. இது வந்து ஹியூஜ் டிகேடுக்கான சேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் மீன்ஸ் இதுதாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்தியா மார்க்கெட் இஸ் நோ லாங்கர் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியே போயிட்டு வரனால கம்ப்ளீட் ஓனர்ஷிப்பும் இந்தியன் பீப்புளுக்கே வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லலாம். பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். FPI control the market direction. Now SIPs plus domestic liquidity is stabilized பண்ணிட்டு வருது மார்க்கெட்ஸில். இது வந்து இட்ஸ் a good thing for the Indian markets. This is why market falls are getting broad faster. எந்த அளவுக்கு விழுதோ அந்த அளவுக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிகிட்டே வராங்க. கரெக்ஷன்ஸ் ரெக்கவர் குவிக்லி அண்ட் retail participants keeps increasing. பட் இந்த ரிப்போர்ட்டில் NSE என்ன வார்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி சேஞ்ச் ஹூ அப்சார்ப்ஸ் த ஷாக். திஸ் டஸ் நாட் ரிமூவ் ரிஸ்க். இது வந்து நீங்கள் ரெண்டாவதாக படிக்கலாம். இட் ஒன்லி சேஞ்சஸ் ஹூ அப்சர்வ் ஷாக். அதை வந்து செல் பண்ணுறனால இந்த அந்த ஷாக்கை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுறாங்களே தவிர அந்த ரிஸ்க் ரிமூவ் பண்ணல. இப்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஒரு திங்கை செல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா, அதை வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்லங்க. அது தெரியாமலே இன்னும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஒரே ஒரு கன்சர்ன் தாங்க. இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் இன்வெஸ்டடாகவே இருக்காங்க. இன்னும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, திஸ் இஸ் அ குட் திங் ஃபார் த மார்க்கெட். பட் ஏன்னா ஈக்விட்டிஸ் எப்படி வேணாலும் ஃபாலோ ஆகலாம். 40-50% கூட ஒரு இயரில் ஃபாலோ ஆகலாம். இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் FPIs அவ்வளோ சீக்கிரம் வித்ட்ரா பண்ண மாட்டாங்க. ஸோ சம் காரணம் இருக்கனால தான் FPIs வெளியே போயிட்டுருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோ இல்லை உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேலே தாங்க போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மேக்ரோ ரிஸ்க் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. இங்கே பாருங்கள், நான் சொன்னது அதே தான். SIP ஃப்ளோஸ் ஆர் பிகமிங் இந்தியாஸ் மார்க்கெட் இன்ஜின். இப்போ வந்து இந்தியா இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் திஸ் SIP புக் தான். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் தீம் த்ரூ த ரிப்போர்ட். மந்த்லி SIP மணி இஸ் நவ் ஆக்டிங் லைக் அ ஸ்ட்ரக்சரல் மார்க்கெட் சப்போர்ட். நம்மளோட சப்போர்ட் ஒரே ஒரு சப்போர்ட் இப்போது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது நம்மளோட SIP. நாம் ஒரு ரூபாயை உழைச்ச பணம் தான் நம்மளுடைய ஃபுல் மார்க்கெட்ஸையும் தாங்கி பிடிச்சிட்ருக்கு. பட் இது எந்த அளவுக்குன்ட்டு தெரியல. ரீட்டைல் SIP ஃப்ளோஸ் ஆர் கன்சிஸ்டன்ட். தே பை எவ்ரி மந்த் ரிகார்ட்லெஸ் ஆஃப் பேனிக். உங்களுக்கு எந்த பேனிக்கும் கவலை இல்லை, வாங்கிட்டே தான் இருக்காங்க. திஸ் கிரியேட்ஸ் அ பர்சிஸ்டன்ட் பிட் அண்டர் ஈக்விட்டிஸ். And that explains why dips get absorbed, why DI domestic institutional investors keep overpowering FPI selling, and why Indian markets remain stronger than many emerging peers. So emerging markets oda Indian markets தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். This is one of the biggest change in the Indian market microstructure over the last decade. Last 10 yearsல இதாங்க ஒரு biggest change. இன்னும் வரவே இருக்கணுங்க. இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரணும். பட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட் ரிஸ்கையும். சும்மா யாரோ சொல்கிறாங்கிறக்காக உள்ளே வந்து பண்ணிடக்கூடாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் டீப்லி கன்சர்ன்ட். த ரிப்போர்ட் ரிப்பீட்லி மென்ஷன்ஸ் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இஸ் ப்ராட் பட் டர்ன் ஓவர் இஸ் கான்சென்ட்ரேட்டட் அமாங் ஹை வேல்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ என்ன தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலுமே, இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் தான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா இதை வந்து ஒரு சில சின்ன கம்பெனிஸ் தான் அதிக வேல்யூவில் வாங்கிட்டு இருக்காங்க.
ஸோ டேர்ன் ஓவருங்கிறது நீங்கள் ஒன்று வாங்கி விற்றீங்கன்னா அந்த வேல்யூ தான் டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஸ்டில் கான்சென்ட்ரேட்டட் அமாங் ஹை வேல்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். ஹை வேல்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அந்த மாதிரி பீப்புள்ஸ். மீனிங் மெனி பீப்புள் பார்ட்டிசிபேட் பட் வெரி ஃபியூ பீப்புள் ஆக்சுவலி மூவ் த மார்க்கெட். ஸோ இந்த இதில் உங்கள் சென்டென்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திஸ் அலைன்ஸ் வித் இந்த வெரி ஃபியூ பீப்புள் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ், ஹெச்எஃப்டிஸ்னா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அண்ட் ப்ராப் டெஸ்க் அண்ட் லார்ஜ் ஆப்ஷன் ரைடர்ஸ். ஆப்ஷன் ரைடர்ஸ்னால் ஆப்ஷன் செல்லர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் குவான்ட் டெஸ்க். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் retail traders think retail moves the market. No, still retail doesn't move the market. இது வந்து இன்டைரக்ட்லி கன்ஃபார்ம்ஸ். இது வந்து NSE ஒத்துருக்காங்கன்னா லார்ஜ் கேபிட்டல் கான்சன்ட்ரேஷன் ஸ்டில் டாமினேட்ஸ் ப்ரைஸ் டிஸ்கவரி. என்னதான் நம்ம நம்பிட்டு இருக்கலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தானே பணம் இருக்குது, அவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டாங்க, அப்படிலாம் இல்லைங்க. ஸ்டில் யார் லார்ஜாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் இன்னும் மார்க்கெட்ஸ் கையில் இருக்குது. கம்ப்ளீட்டாக ரீட்டைல்கிட்ட வந்தால் தான் இன்னும் ஸ்டேபிள் ஆகுங்க மார்க்கெட்ஸ். அண்ட் NSE என்ன சொல்கிறாங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்ஸ் இஸ் அண்டர் டெவலப்ட். இன்னமும் என்னதான் எஸ்ஐபிஸில் அண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன தான் பெருசாக இருந்தாலும் கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் இன்னும் டெவலப் ஆகுங்க, இன்னும் அண்டர் டெவலப்டாக தான் இருக்குது. இந்தியாஸ் கார்ப்பரேட் பாண்ட் வந்து 59 lakh crore அவுட்ஸ்டாண்டிங்னா இப்போது பாண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து கடன் பத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் பில் தான் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து கடன் கொடுத்துருக்காங்க. அந்த டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 55 lakh crore வச்சுக்கோங்களேன். 59 into lakh into crore. அப்போ எந்த அளவுக்கு பெருசுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 17% ஆஃப் த ஜிடிபி இருந்தாலுமே கிட்டத்தட்ட இப்போது டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 to 40% வந்து கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டை வந்து ஜிடிபி இருக்கும். பட் நம்ம கண்ட்ரிஸ் இன்னும் 17% தான் இருக்குது. கம்பேர்ட் டு டெவலப்டு கண்ட்ரீஸ் இது இன்னும் கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி ரீட்டைல் பீப்புள்ஸ் யாருமே இன்னும் கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. இதுவுமே இன்னும் இந்த லைக் ரீட்டைல் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்னும் வந்து NSEயாக இருக்கட்டும், BSEயாக இருக்கட்டும், செபியாக இருக்கட்டும் இன்னும் என்கரேஜ் பண்ணணுங்க. இன்னும் எஸ்ஐபி மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. பட் கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டு இன்னும் அவங்க அந்த அளவுக்கு தெரில. பிகாஸ் இன்னுமே எந்த பிளாட்ஃபார்மே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. இப்போ நான்லாம் வாங்குறதுனா நான்லாம் ஆஃப்லைனில் வாங்கிட்டு இருக்கேன் ப்ரோக்கர்ஸ்ட்டு இருந்து, இல்லை கார்ப்பரேட் யார் யாரெல்லாம் விடுறாங்களோ அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கேன். பட் இன்னமும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைங்க கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டுக்கு. இதுவும் ஒரு இஷ்யூ கூட இருக்கலாம். பட் இது வந்து செபி தான் பார்க்கணும், ஓவர் டாமினேட் பண்ணணும். டாமினேட்டட் பை ஹைலி ரேட்டட் இஷ்யூவர்ஸ். திஸ் மேட்டர்ஸ் பிகாஸ் இந்தியா ஸ்டில் ரிலைஸ் ஹெவிலி ஆன் பேங்க்ஸ் ஃபார் ஃபைனான்சிங். இன்னமும் அந்த பேங்க்ஸ் தான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்கு. பட் இது வந்து ரீட்டைல் பீப்புள்கிட்ட மூணா இன்னமும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்னஸ் வரும். பிகாஸ் பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸுங்க. ஸோ ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது நமக்கு ரிஸ்க்கும் கம்மியாகும். ஈக்விட்டியில் இருக்கிற அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்காது, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இதுலேயும் ரிஸ்க் இருக்குது, பட் வந்து ரிஸ்க் இன்னும் ரெடியூஸ்டாக இருக்குது கம்பேர்ட் டு ஈக்விட்டிஸ் அண்ட் எஸ்ஐபிஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட எவ்வளோ கம்மியாக இருக்குல்லங்க ரிஸ்க்கு. ஸோ இதுவுமே இன்னும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணணும் அவங்க. டீப்பர் பாண்ட் மார்க்கெட் would improve liquidity, improve price discovery, reduce banking dependence, improve financial stability. இப்போ வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட் விடுறாங்க அப்படின்னா ரீட்டைலர்ஸ் யாரும் வாங்குறதில்ல, பேங்க்ஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. ஸோ அந்த பேங்கிங் டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படின்னா ரீட்டைலர்ஸ் should also participate in corporate bond market பிட்டிங்ஸு வாங்குறதா இருக்கலாம், அந்த மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட் recovery was liquidity driven. அண்ட் நிஃப்டி ரேலி ஸ்ட்ராங்லி இன் ஏப்ரல் மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7.5% மூவ் கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் மந்த்லி ரேலி இன் 28 months. 28 months எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெக்கவரி கொடுத்துருக்கு. பட் அதுவுமே இன்னும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஒரு எந்த சின்ன நியூஸ் வந்தாலுமே உங்களுக்கு லோவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் the report explains why March corrections made valuation attractive. Domestic liquidity இன்னும் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கு. பட் நம்ம எந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு தெரியல. பிகாஸ் இந்தியா அதுக்கு ஏற்றாப்புல எந்த விதமான அப்டேட்ஸும் கொடுக்கல. பிகாஸ் ஏஐ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் we are
இந்த இந்த லாஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். பிகாஸ் சின்ன சின்ன கண்ட்ரீஸா இருக்கட்டும், டைவானா இருக்கட்டும், இல்ல சைனாவா இருக்கட்டும், அந்த மாரி கம்பெனிஸ் தான் இன்னுமே ஸ்ட்ராங்கா எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அண்ட் செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. பட் இந்தியா இஸ் நாட் அட் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன் தட். பட் இன் மே என்னதான் ஏப்ரலில் ஸ்ட்ராங்காக ரெக்கவரி கொடுத்துருந்தாலும் மேலே வந்து மறுபடியும் ஸ்லோவாக இருக்கு. க்ரூட் ஆயில் பிகாஸ் க்ரூட் ஆயில் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ருப்பி வீக்னா இருக்கு. சேம் டைம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணுறாங்க. அண்ட் ஐடி மார்க்கெட்ஸ் விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. இப்போ இன்ஃபி எடுத்துக்கலாம், ஐடியோட ஐடிபிஸ் அண்ட் ஐடி இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே செம ஃபாலுங்க. பிகாஸ் டாப் ஐடி கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, டிசிஎஸ் கிட்டத்தட்ட 50% ஃபாலு ஆல் டைம் ஹைலேருந்து. இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 40% ஃபாலு. எந்த ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபாலோ ஆகுது. பிகாஸ் நம்மளோட ஐடி கம்பெனிஸ் ஹைலி கன்சல்டிங் கம்பெனிஸ், நாட் என்ன சொல்கிறதுங்க, ஒரு டெக் ட்ரிவன் கம்பெனியாக இல்லை, கன்சல்டிங் கம்பெனி அண்ட் லேபர் பேஸ்டு கம்பெனியாக மட்டும்தான் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெக் ட்ரிவனோ ஒரு ஏஐ ட்ரிவனோ மாறினா மட்டுமே ஐடி பூம் ஆர் இன்னுமே ஐடி மறுபடியும் அந்த ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறக்கே இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியலங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நான் என்ன சொல்கிறதுங்க, பியரிஷாக தான் இருக்கேன் ஐடியில். பிகாஸ் ஆஃப் திஸ் ஏஐ இஸ் கிரியேட்டிங் அ குளோபல் எக்கனாமிக் ஸ்பிளிட். ஸோ என்எஸ்ஏ ஒத்துருக்காங்க என்னன்னா, த ரிப்போர்ட் சேஸ் குளோபல் எக்கனாமிக்ஸ் ஆர் நவ் ஸ்பிளிட்டிங் இன்டு 2 குரூப்ஸ், வின்னர்ஸ் லூசர்ஸ் அப்படின்னு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க இதில் ஏஐயில். கண்ட்ரிஸ் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் ஏஐ கேபெக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், க்ளவுடு, கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் யார் இருக்காங்கன்னா, யூஎஸ் இருக்காங்க, டைவான் இருக்காங்க, சவுத் இந்தியா இருக்காங்க. இதே லூசர்ஸ் யார் இருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஆள் நம்மளாக தான் இருப்பாங்க. கண்ட்ரிஸ் ஹர்ட் பை ஆயில், ஷிப்பிங் டிஸ்ட்ரப்ஷன் இன் இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் செட்பேக் ஃபார் இந்தியா. இதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கே இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம். இன்னுமே ஃபாலோ ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது. ருப்பி வீக்னஸ் இஸ் ஸ்டில் மேஜர் சிக்னல். ஸோ இன்னும் ருப்பி வீக்கன் ஆகும். இது வந்து ஒரு மேஜர் கன்சர்னிங் தான். இது வருது அப்படின்னா இது வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு யானை வர்றதுக்கு முன்னாடியே அதோட யோசை, அதோட வந்து சவுண்டு முன்னாடியே வந்துருங்களாம். அந்த மாதிரி முன்னாடி வந்தனாலே நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல், யானை பின்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ருப்பி வீக்கன் ஆகிட்டே இருக்குன்னா ஸோ பின்னாடி ஏதோ பெருசாக நடந்துகிட்ருக்கு, பெருசாக வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது யாரும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. பட் அஃபீஷியலாக என்ஐசி இப்போ நான் என்க்ளோஸ் பண்ணது எல்லாமே அஃபீஷியலாக என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தாங்க. ஸோ த ரிப்போர்ட் ட்ரீட்ஸ் ஐஎன்ஆர் வீக்னஸ் வெரி சீரியஸ்லி. கீ டிரைவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃபிஐ அவுட்ஃப்ளோஸ், எஃபிஐ எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸ்ட்ராங் டாலர், கோல்டு இம்போர்ட்ஸ். கோல்டு இம்போர்ட்டே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஒயிட் மேட்டர்ஸ்னா இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க், ஆர்பிஐ பாலிசி ஃப்ளெக்சிபிலிட்டி, பாண்ட் ஈல்ஸ் மே ரைஸ். ஸோ பாண்ட் ஈல்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறாங்க. பாண்ட் ஈல்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவிட்டியில் ஹியூஜ் செல்லிங்ஸ் இருக்கும். பட் இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவ்வளோ கன்சர்ன்ட்டாக இல்லை. இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே பாண்ட் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8%, 9% ரிட்டர்ன்ஸ் தருது. நான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்க மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிட்டு பாண்ட் மார்க்கெட்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவேன். ஸோ பாண்ட் மார்க்கெட்ஸ் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாங்க. ஸோ ஃபார் ட்ரேடர்ஸ், நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வந்து ட்ரேடிங்னு சொல்கிறது ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி புரோக்கர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுற ட்ரேடிங் இல்லைங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பண்ணுற ட்ரேடிங் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸ் டு வாட்ச். அவங்களோட கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர்ஸில் தாங்க இருக்கும். அண்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் டாமினேட் இன்டர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஸோ இன்னமும் ஆப்ஷன் வால்யூம்ஸ் ஆர் எனாமஸ். நிறைய ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டே இருக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்டா, 13 crore ரெஜிஸ்டர்ட் பேன்ஸ். கிட்டத்தட்ட 2 கோடி இன்வெஸ்டர்ஸ் ஆட் ஆகியிருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸில் மட்டுமே. அண்ட் மீடியன் இன்வெஸ்டர் ஏஜ் வந்து 33.
எக்ஸ்பான்ஷன் பியாண்ட் மெட்ரோஸ். மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சிட்டிஸ்லேருந்துமே ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ் புல்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. திஸ் இஸ் அ குட் திங் ஃபார் த மார்க்கெட். திஸ் மீன்ஸ் இந்தியா மார்க்கெட்ஸ் ஆர் என்டரிங் அ மேசிவ் ஃபைனான்சியலைசேஷன் phase. திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் புல்லிஷ் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். வெறும் நல்ல கம்பெனிஸ் கூட வேணாம். வெறும் இண்டெக்ஸ் மட்டுமே பை பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களே அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேவிங்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் கோல்டு, எஃப்டி, ரியல் எஸ்டேட் இன்டு ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எஸ்ஐபி. இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கோல்டு ஒரு இதாக பார்ப்பாங்க, எஃப்டி ஒன்று பார்ப்பாங்க, ரியல் எஸ்டேட் ஒன்று பார்ப்பாங்க. இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக எதுக்கு மூவ் ஆகிருக்குன்னா ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மூவ் ஆகிருக்குங்க. இது வந்து ஒரு 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 ட்ரெண்டுன்னு கூட சொல்ல வேண்டாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ஸ்கேல்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் இந்தியன் பீப்புள்ஸ். திஸ் இஸ் அ குட் திங். அண்ட் இதில் இருக்கிற எல்லா கீ ஹிடன் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். லிக்விடிட்டி மேட்டர்ஸ் மோர் than நரேட்டிவ்ஸ். என்னதான் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது பிக் பீப்புளாக இருந்தாலுமே எஃபிஐ செல்லிங் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் நாட் அ என்டையர் ரிஸ்க் அப்சர்வர்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். இது என்டையர் ரிஸ்க்கை ரிமூவ்லாம் பண்ணலங்க. ஸோ ஆயிலோட திங்ஸ் போட்டிருக்காங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் சேஞ்சிங். ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இன்னும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஓவர் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாலட்டிலிட்டி regime matters. External shock now transmit rapidly through currency, oil, yields and option positioning. India is transiting from foreign capital driven to domestic saving driven markets. இது வந்து ஒன்றுங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மரி படித்து பாருங்கள், பேஜ் 8 to 12. அப்புறம் கண்டிப்பாக கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் ஸ்டோரி பற்றி பாருங்கள். ஏன்னா இன்னமும் கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டை ரைஸ் ஆகணும். எந்த அளவுக்கு ஈக்விட்டிஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கோ அந்தளவுக்கு கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அது வந்து ஒரு இன்டர் டிபெண்ட் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். பட் அது அந்த அளவுக்கு ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த ஸ்டோரி படித்து பாருங்கள். ஓனர்ஷிப் ட்ரெண்ட்ஸ், டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், இந்த 2 பேர்த்துக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் ட்ரேட் டெஃபிசிட் கண்டிப்பாக படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இது படித்தேன் இப்போது. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோ செக்ஷன் படித்து பாருங்கள். மார்க்கெட் ஆக்டிவிட்டி கன்சன்ட்ரேஷன் செஷன் படித்து பாருங்கள். கரன்சி மார்க்கெட் செஷன் படித்து பாருங்கள். செக்டர் அலோகேட்டட் ட்ரெண்ட்ஸ் படித்து பாருங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் சொன்னதாங்க, இந்தியா வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கர் ஆகிட்டு வருது பிகாஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வராங்க. பட் இருந்தாலுமே ஒரு க்ரூட் ஆயில் டிபெண்ட் கண்ட்ரியாக இருக்கணும். அது வந்து எப்போ நமக்கு க்ரூட் ஆயில் டிபெண்ட் கண்ட்ரிலேருந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரியாக மாறுறோமோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஓவரால் என்ன சொல்கிறதுங்க, ஓவரால் இந்தியாவோட வேல்யூஷன் வந்து எங்கேயே போயிடும். இஃப் India becomes a self-sufficient, self-reliable energy sector. So markets may remain structurally bullish long term. Bullish-ஆக தாங்க இருக்குது, எந்த டவுன் சைட் ட்ரெண்ட்ஸ் இல்லை. பட் ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத NSE ஒத்துருக்காங்க. For some involved in derivatives, volatility, positioning, market structure analysis, இது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இது எல்லா பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இதில் என்ன ஹைலைட்டாக சொல்கிறாங்கன்னா, ஒய் இந்தியா பிகம்ஸ் டிஃப்ரெண்ட்லி நவ் விசஸ் 2013 to 2018. ஸோ இதை நான் அட்டாச் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை செஷனில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன அவுட்கம்ஸ் வச்சுருக்கீங்க ஆன் இந்தியா? ஸோ இது வந்து மே மந்த்க்கான ரிப்போர்ட். இனிமேல் எல்லா ரிப்போர்ட்டுமே நம்ம வீடியோவில் போடலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.